ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியா ஸ்டைலில் வெள்ளை குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க 3 வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விடுங்க. அது இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அது நல்லா மிக்ஸ் ஆனதும் கட் பண்ணி வச்சுருக்க 3 தக்காளி அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், அதையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் அதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கழுவி வச்சுருக்க சிக்கன் அதில் சேர்த்துக்கலாம். இன்னொரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அதில் 15 பல் உரிச்ச பூண்டை சேர்த்து லைட்டாக பொரிச்சுக்கோங்க. பொரிச்சிட்டு சிக்கன் வதக்கி வச்சுருக்கோம்ல அதில் சேர்த்துக்கோங்க. இதோட மெயின் டேஸ்ட்டே இந்த பேஸ்ட்டு தான். தேவையான பொருட்கள் 10 பீஸ் முந்திரி, 10 பாதாம், 7 பச்சை மிளகாய், 1 கை உடைச்ச கடலை, 1/2 மூடி தேங்காய், கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த வதங்கி இருக்க சிக்கன் கூட இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். திருப்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் இருக்கிற பேஸ்ட் எல்லாத்தையும் நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும் போதே உங்களுக்கு லைட்டாக அந்த எல்லோயிஷ் கலர் வர ஆரம்பிக்கும். 3 விசில் விட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் சரி, ஸ்மெல்லும் சரி அதே மாதிரி இருந்துச்சு எக்ஸாக்டாக. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இவ்வளோ ஈஸின்னு நான் கூட நினச்சி பார்க்கலங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.